இப்படியா நீ இருந்த இவ்வளோ நேரம்? யார் பெத்த பொண்ணு இது? அம்மு பெத்த பொண்ணா? அம்மு பெத்த பொண்ணா இல்லை குட்டியோட பொண்ணா? 2 பேரோட பொண்ணு என்னம்மா? அப்படியே குட்டி மாதிரியே அப்படியே அமைதி என்னம்மா? அமைதியான செல்லம் இது என்னம்மா? குட்டி மாதிரியே. குட்டியும் எது பண்ணாலும் அவ்வளோ பாசமாக அமைதியாக இருப்பான். எதுவும் அதே தான். என்னம்மா என் தங்க குட்டி கிராணி கிராணிம்மா. நாய்க்குட்டி மாதிரி இருக்கு இந்த நாய்க்குட்டி. எவ்வளோ ஏன் அப்படி தலையை நீ இப்படி வச்சிருக்க? நான் தெரிஞ்சுக்கலாமா? ஏம்மா இப்படி வச்சிருக்க தலைய? தங்க குட்டி பெருசாயிடுச்சு இந்த பாப்பா. என்னம்மா தோண்டு பாப்பாவாக இருந்தது, நம்ம தூண்டு இந்த பாப்பா கொஞ்சம் பெருசாக இருக்கு. என்னம்மா கிராணி பேபி இங்க பாரு. ஏம்மா தலை இப்படி சாய்ச்சி வச்சிருக்க? பல்லு எவ்வளவு முளைச்சிருக்கும் பாப்பமா. கிராணிக்கு நல்லா பல்லு முளைச்சிருக்கு. சரியா வேம்பயரா மாறிட்டாரு. வேம்பயரா? நீங்க வேம்பயரா? இது எங்க பல்ல காட்டு. டிங்கி செங்க சிரிங்க ஜாங்கிரி சிரிங்க. என்ன பண்ணாலும் அமைதியாக இருக்க குழந்தை இது. என்னம்மா அப்போ நீ வந்து குட்டி பெத்த பொண்ணு தான். அது குட்டி பெத்த பொண்ணு தான் இப்படி அமைதியாக இருக்கும். அம்மு வந்து அவ்வளோ அமைதி கிடையாது. இந்த அம்மு பெத்த பொண்ணு அங்கே ஒன்று ஓடுது பாரு, அதுதான் அம்மு பெத்த பொண்ணு. சரி பாய் பாய் சொல்லுமா. தொங்கிருச்சு. பாய் ஹாய் பாய் ஹாய் பாய் பாய். நான் சொன்னல இது கிராணி வந்து அமைதியாக இருப்பான். ஏன்னா வந்து குட்டியோட ஜீன். நீ வந்து அப்படியே உங்கள் அம்மா மாதிரி கொஞ்ச நேரம் இப்படி பிடிச்சா கூட வந்து இருக்குது. இருந்தா கடிக்க ஆரம்பிச்சிட்டா ரவுடி. கடிக்கவும் செய்வீங்க நக்கியும் விடுவீங்க. என்ன லாலிபாப்பா இது? பாசமும் அதிகமாக இருக்குது, சேட்டையும் அதிகமாக இருக்குது. ஏன் இங்கே பாரா கீக்கி, நீ நைட்டில் என்கிட்ட தானே வந்து படுக்க. இப்போ என்னமோ என்னை ஏதோ பிடிக்காத மாதிரி பண்ணுற. சரி இங்கே பாரு, இது கிராணி மாதிரி வராது. கிராணி எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்தா தெரியுமா? கிராணி எவ்வளோ நல்ல பொண்ணாக இருந்தான்னு தெரியுமா உனக்கு? ஆனால் நீ அப்படியே ஆப்போசிட்டாக இருக்க. சரி போயிட்டு வா, பை.